ஸ்டேஜில் போய்கிட்டு இஷ்டத்துக்கு ஆடிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு க்ரௌடுக்குள்ளே போய் விழுந்துக்கிட்டு தம்பி நான் தான் வருவேன் நீங்கள் நான் பார்த்துக்குங்க பத்திரமா அனுப்பி விட்ருங்க. பவுன்சர்ஸ்லாம் கிடையாது, ரேண்டமாக உள்ளே போகிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்குது ஆக்சுவலாக. மல்லிப்பூ கொண்ட வச்சு சிங்க பூசி மாட்டிய மனச கெடுத்தா. அவ முந்தான பூவ கண்டு என் உயிர் புட்டுக்குச்சு. சிந்தாம சதராம என் கதைய முடிச்சா. मेरे पिया पिया हो मेरे पिया पिया हो मेरे पिया पिया हो मेरे पिया. Thank you. ரீசெண்டாக வந்து கான்சர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே விஜய் ஆண்டனி சாரோட கான்சர்ட் எங்கே நடக்குது, என்ன டேட் நடக்குது, எந்த ஊரில் நடக்குது, ஒருவேளை வெளிநாட்டில் நடந்தாலும் பரவாயில்ல டிக்கெட் போட்டு போகிறன்ற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் ட்ரெண்டான ஒரு கான்சர்ட் அப்படின்னா மழையையும் தாண்டி அதையும் பொருட்படுத்தாமல் பயங்கரமாக வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்பவே வந்து எல்லாத்துக்கும் ரீச் ஆச்சு. ஸோ அவ்வளோ ஒரு ஆத்மாத்மான ஒரு ஃபேன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற எனர்ஜி நீங்கள் எப்படி அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பாருங்கள், என்னதான் இருந்தாலும் நான் உட்காந்து இப்படி தான் பேச வேண்டியிருக்கு. அப்புறம் நடிக்கணும்னு போயிட்டா ரொம்ப சீரியஸான ரோல்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. வெளியே வந்தால் ஒரு லைஃப் இருக்குது. அது ஸ்டேஜுக்குன்னு போயிட்டால் எனக்கே தெரியாது ஃபஸ்ட் ஷோ பண்ணுற வரைக்கும் நான் யார் எப்படி இருப்பேன் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அந்த 3 hours பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு டான்ஸ்லாம் ஆட மாட்டேன், படத்துலேயே ஆட மாட்டேன். இன்ஃபேக்ட் ஸ்டேஜில் போய்கிட்டு இஷ்டத்துக்கு ஆடிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு க்ரௌடுக்குள்ளே போய் விழுந்துக்கிட்டு தம்பி நான் தான் வருவேன் நீங்கள் நான் பார்த்துக்குங்க பத்திரமா அனுப்பி விட்ருங்க. பவுன்சர்ஸ்லாம் கிடையாது, ரேண்டமாக உள்ளே போகிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்குது ஆக்சுவலாக. காலேஜ் டேஸ்க்கு போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும், அந்த கூட்டத்தில் இருக்காங்களா ஜாலியாக. நாங்களாம் ஒரு ஸ்டார்ஸோட 10க்கு நாங்கள் வந்து தேட்டரில் க்யூவில் நின்று வாங்கியிருப்போம்ல, அந்த மூமெண்ட்லாம் எனக்கு வந்து லைவ் ஷோவில் கிடைக்கிது. ஆடியன்ஸ்குள்ளே போகும்போது அந்த பல்ஸ் நல்லாயிருக்கு, எனர்ஜி நல்லாயிருக்கு, என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் பேசலாம். அவங்களுக்கு எல்லாமே தேவைப்படுறது வந்து என் விஜய் ஆண்டனியோட வைப்பு அண்ட் சாங் உருப்படியாக பண்ணு கூட அவங்க எதிர்பார்க்குறது இல்லை. நான் வரணும், ஒன்று நிற்கணும், ஏதாவது ஒன்று பாடணும், அவங்கள ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஓவரால் அந்த 3 hours வந்து ரொம்ப எனக்கு அதுக்கு நான் ப்ரிப்பரேஷன் ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணுறதில்ல. லைவாக ஒரு குழந்தை அந்த மாடு கண்ணுக்குட்டி போய் நிற்கும்ல அந்த இடத்துல, அந்த மாதிரி ஜாலியாக ஏதாவது சொல்லுவாங்க, சார் இது உடனே இந்த மாதிரி பண்ணு, எதுவுமே சொல்லாதீங்க தம்பி, நான் ஒன்று போனவுடனே எனக்கு தோணும் ஆடியன்ஸ் இருக்காங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த மூமெண்ட்லேருந்து அந்த எனர்ஜி எடுத்துகிட்டு நான் திருப்பி த்ரோ பண்ணுறேன். ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. ஐ திங்க் ரீசெண்டாக 4 months பேக் தான் ஆரம்பித்தேன் கான்சர்ட். இது வரைக்குமே 5-6 பண்ணிட்டேன். ஸோ நிறைய கான்சர்ட்ஸ்க்காக நம்ம ஒவ்வொரு நாள் அப்டேட்டுக்கும் வெயிட் பண்ணுவோம்.